வணக்கம். மற்றும் ஒரு செய்தி. மன்னார் பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த இளம் தாய் சிந்துஜாவின் மரணம் தொடர்பிலான வழக்கு விசாரணை நேற்றைய தினம் மன்னார் நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. சந்தேக நபர்களை பிணையில் செல்வதற்காக மன்னார் நீதிமன்றத்தில் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இன்றைய தினம் சிந்துஜா அவர்களின் வழக்கு அழைக்கப்பட்டிருந்தது. இவ்வழக்கில் 5 சந்தேக நபர்கள் பெயர் குறிப்பிடப்பட்டு இவ்வழக்கில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் ஏலவே கடந்த வெள்ளிக்கிழமை 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு கௌரவ மன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார்கள். இன்றைய தினம் மேலும் ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட வைத்தியரும் இன்னொரு தாதியரும் இருவரும் தென்பகுதியைச் சேர்ந்தவர்கள் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அதில் நேற்றைய தினம் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது தாதியர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரும் இன்றைய தினம் கௌரவ மன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்ததை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 4 நபர்களும் இன்றைய தினம் கௌரவ நீதிவான் அவர்களினால் ரூபாய் 10 லட்சம் சரீரப்பிணையில் கிராம சேவையாளரின் கடிதத்தோடு செல்வதற்கு பிணையில் விடப்பட்டிருக்கின்றது. மேலும் ஏற்கனவே குறித்த வைத்தியர் தொடர்பாக அவர் எங்கே இருக்கின்றார், அதாவது நாட்டை விட்டு வெளியில் செல்லவில்லை, அதாவது குறிப்பாக கட்நாயக்கா விமான நிலையத்திற்கு ஏற்கனவே தடை உத்தரவு இவருக்கான பிரயாண தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே போலீசாரின் விண்ணப்பத்தின் பேரில் அவரை கண்டுகொள்ள முடியாமல் இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார். அவரை உடனடியாக கைது செய்வதற்கான நடவடிக்கையும் போலீசார் மேற்கொள்வதாக சொல்லியிருக்கின்றார்கள். கௌரவ நீதிவான் அவர்களிடமும் நாங்கள் குறித்த வைத்தியரையும் கைது செய்து இந்த வழக்கில் முன்னிலைப்படுத்துமாறு விண்ணப்பம் செய்திருக்கின்றோம். ஆகவே அவர் வைத்திய தொழிலில் இருக்கின்றாரா அல்லது அவர் அந்த தொழிலில் இல்லாமல் இருக்கின்றாரா என்ற விடயம் தற்பொழுது எமக்கு தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதனால், அதாவது பிரயாண தடை உத்தரவு இருப்பதனால் இவர் நாட்டை விட்டு வெளியில் செல்வதற்கான சந்தர்ப்பம் இல்லை. அதை போலீசார் தேடி அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பம் சார்பில் வேண்டி நிற்கின்றேன். இதில் அடுத்த வழக்கு இதில் யார் ஆகிறாங்க? இன்றைய தினம் முக்கியமாக எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள் எங்களுடைய இந்த மன்னாரில் நடைபெறுகின்ற காற்றாலை தொடர்பான போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது தொடர்பில் ஒரு வழக்கு இருந்ததனால் இன்றைய தினம் எங்களுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களும் வந்திருந்தார். அவரும் இந்த வழக்கில் தோன்றியிருந்தார்கள். அதோடு இன்னும் எங்களுடைய ஜூனியர்ஸ் ஏறக்குறைய 7 பேர் வரையில் இவ்வழக்கு தொடர்பில் தெரிவித்திருந்தோம். வருகின்ற 26ஆம் தேதி இந்த வழக்கு மீள அழைக்கப்பட இருக்கின்றது. நிச்சயமாக இன்றைய தினம் பாதிக்கப்பட்ட சிந்துஜாவின் அம்மாவும் அந்த மகதீஷ் என்ற கைக்குழந்தையும் கௌரவ மன்றுக்கு வந்திருந்தார்கள். உண்மையில் வேதனையான விடயம். அந்த தாய் தகப்பனை இழந்த அந்த சிறுவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார். அவருடைய எதிர்காலத்தை சரியாக கட்டமைத்து கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம். தயவுசெய்து எல்லோரும் அவர்களுக்கு எம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம். அந்த பிள்ளை நல்ல முறையில் வளர வேண்டும். அதே நேரம் இந்த ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன், உரிய நஷ்டஈடுகள் அதாவது சந்தேக நபர்களாக வந்திருப்பவர்கள் அந்த குழந்தைக்கு கொடுப்பார்கள் என்று சொன்னால் நாங்கள் சிவில் வழக்கு தொடர்பில் யோசிக்க முடியும். அது தேவையா இல்லையா என்பது தொடர்பில். ஆகவே இது ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், இலங்கை தண்டனை சட்டக்கோவை 298 கீழ் இது கொண்டு வரப்பட்டிருப்பதனால் ஒரு சாதகமான முடிவை இந்த இறந்த சிந்துஜாவிற்கு ஒரு நல்லதொரு நீதியை பெற்றுக் கொடுக்க முடியும். அதே நேரம் எங்களுடைய மன்னார் மாவட்டம் மட்டுமல்ல, இலங்கை பூராகவும் இது ஒரு விழிப்புணர்வாகவும் ஒரு முன்னுதாரணமான ஒரு வழக்காகவும் இது வரும் என்பதும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள முடியும்.